ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம மேக்ஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு ஈஸியான டாபிக் தான் இது. ஏன்னா ஏற்கனவே நம்ம நிறைய டாபிக்ஸ் பார்த்துருந்தோம். பர்சன்டேஜ், ஆவரேஜ், அப்புறம் பார்த்திங்கன்னா மென்சுரேஷன் பார்த்தோம். மென்சுரேஷன் அளவுக்குலாம் இது கஷ்டமான டாபிக்லாம் கிடையாது. ஸோ இதில் அந்தளவு ஃபார்முலாஸ்லாம் கிடையாது. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு, கொஸ்டினை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சிருச்சுனாலே ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்திங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அந்த இதே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இதில் ரொம்ப கஷ்டமாலாம் கிடையாது, பேசிக் தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்போ மாடல் சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி அது ரெண்டும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப்னா என்ன, அதாவது ஹெச்சிஎஃப் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா மீப்பெரும் பொது காரணி. பொது காரணினா இப்போ ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா கிரேட்டஸ்ட்டு காமன் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஹெச்சிஎஃப் எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறதுனா, இப்போ ஒரு கீழே இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்ல, ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்கேன்னா 10, 15, 30ன்னு ஒரு 3 டிஃப்ரெண்ட்டான நம்பர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 3 டிஃப்ரெண்ட்டுக்குமே காமனான இண்டீஜர் மட்டும்தான் பார்க்கணும். இருக்கிறதுலே பெரிய காமனான இண்டீஜர் அதை மட்டும்தான் பார்க்கணும். 3க்குமே வரணும், ஏதாவது 2க்கு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இப்போ 10, 15, 30 இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 5 டேபிள்ஸில் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இது அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. 10 2ஆக மாறிடுது, 15 3ஆக குறையுது, 30 6ஆக குறையுது. ஸோ இப்போ இந்த 2, 3, 6க்கு அடுத்து இதே மாதிரி ஒரு ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர் இருக்கா அப்படின்னு கேட்டால் வெறும் 1 டேபிளில் மட்டும்தான் இது வரும். ஸோ அதை எடுக்கவே தேவையில்ல. இப்போ 2 டேபிள்ஸில் எடுக்கலாம் சார் அப்படின்னா 3 மிஸ் ஆகுதுல்ல, 2ம் 6ம் 2 டேபிளில் வரும், 3 மிஸ் ஆகும். சரி 3 டேபிள்ஸில் எடுக்கலாம்னா 3 6க்கு ஓகே, 2 மிஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி 3லையுமே வகுப்படக்கூடிய ஒரு வகுத்தியாக அதில் இருந்துச்சுன்னா அது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இல்லைங்கிற பட்சத்தில் அதோட ஸ்டாப் பண்ணிடணும். வெறும் ஹெச்சிஎஃப் இந்த 3 நம்பருக்கு வெறும் 5 தான். இப்போ இதே நீங்கள் அப்படியே போய் எல்சிஎம்மில் பார்க்குறீங்க, இதே 3 நம்பருக்கு பார்க்குறீங்க. எல்சிஎம்னா என்னன்னா லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்மாலஸ்ட்டு நான் ஜீரோ காமன் நம்பர்னு கூட இதை சொல்லுவாங்க. அதுதான் இதுக்கு பேர். எல்சிஎம்க்கு இன்னொரு பேர் என்னென்னா ஸ்மாலஸ்ட்டு நான் ஜீரோ காமன் நம்பர்னால் அது எதை குறிக்கும்னா எல்சிஎம்மை தான் குறிக்கும். இதுவுமே கொஷின்ஸாக அப்ளை ஆகிருக்கு. இதை மிக சிறிய பொது மடங்கு அல்லது மிக சிறு பொது வகுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துலேயும் வரணுமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ 3 நம்பர்ஸ் 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை ஏதாவது 2க்கு அப்ளை ஆகுதுன்னா கூட நீங்கள் அதை அடுத்த லெவலுக்கு குறைச்சிக்கிட்டே வரலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 10, 15, 30ன்னு கொடுத்துருக்காங்கங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு காமனாக 5 டேபிள்ஸில் நம்ம இறக்கிடுறோம். அப்புறம் 2, 3, 6 இருக்குங்கிறப்போ 2ம் 6ம் 2 டேபிள்ஸில் வந்தாலுமே நீங்கள் இறக்கலாம், 3யை கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஸோ 3 அந்த 2 அடுத்த லெவலில் 1ஆக மாறிடுது, 3 அப்படியே தான் இருக்குது, 6ம் 3ஆக மாறிடுது. ஸோ இப்போ இதில் நீங்கள் 1 மைண்ட்லேயே எடுத்துக்காமல் 3 3 இருக்கா, அதுக்கு ஒரு 3 டேபிள்ஸில் போடலாம், எல்லாமே 1ஆ கடைசி வரைக்கும் கன்வெர்ட் ஆகிரும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா லீஸ்ட்டு காமன் மல்டிப்ளையர்னு சொல்கிறாங்க. ஸோ இதை சைடில் இருக்க கிடைச்ச வேல்யூவெல்லாம் மல்டிப்ளை பண்ணி நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எல்சிஎம் எப்படி அப்ளை ஆகுது, ஹெச்சிஎஃப் எப்படி அப்ளை ஆகுதுங்கிற பேசிக் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே அடுத்தடுத்து நீங்கள் சம்ஸை அப்ளை பண்ணிடலாம். வாங்க மாடல் சம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மாடல் பாருங்கள், இது ரொம்பவே ஒரு பேசிக்கான நம்பர் சம் தான். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. போலீஸ் எக்ஸாம்லேயும் சரி, டிஎன்பிஎஸ்சியும் சரி, இவ்வளோ ஈஸியாக கொஷின்ஸ் இப்போ வரது கிடையாது. சரிங்களா, இப்போ வரது கிடையாது. இதெல்லாம் நெக்ஸ்ட் லெவலில் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஜஸ்ட்டு எடுத்தோடனே கஷ்டமாக போக வேண்டாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஈஸியான மாடல்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். போக போக கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்டு த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ரெண்டுமே கண்டுபிடிங்கன்னு சொல்லி 90, 150, 225 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி தான் ஹெச்சிஎஃப் ரொம்ப கம்மியாக தான் வேல்யூ வரும். எல்சிஎம்மை கம்பேர் பண்ணும்போது ஹெச்சிஎஃப் கம்மியாக தான் வரும். இப்போ இதில் காமனானது ஃபஸ்ட்டு எல்சிஎம்மை பார்த்துருவோம். எல்லாமே 5 டேபிள்ஸில் ஃபஸ்ட்டு டிவைட் ஆகும். தென் 3 டேபிள்ஸ் இருக்குது, 5 டேபிள்ஸ் இருக்குது, 2 டேபிள்ஸ் இருக்குது, 3 டேபிள்ஸ்னு. ஸோ நம்ம குறைச்சிக்கிட்டே வரோம். ஆனால் அப்படியே ரைட் சைடில் பாருங்கள், ஹெச்சிஎஃப் ஒரு 2 ஃபேக்டரில் மட்டும் தான் வருது. ஃபஸ்ட்டு எல்லாமே காமனாக 5 டேபிள்ஸில் டிவைட் ஆகுது. அப்புறம் எல்லாமே காமனாக 3 டேபிள்ஸில் டிவைட் ஆகுது. அதுக்கப்புறம் 6, 10, 15 வந்தோன்னா அதுக்கு எதுக்குமே காமன் மல்டிப்ளையரே கிடையாது. அப்போ ஹெச்சிஎஃப் 15ன்னு தெரிஞ்சிடுச்சு. எல்சிஎம் எல்லாத்தையும் சைடில் மல்டிப்ளை பண்ணால் 450 இருக்குது. ஸோ எடுத்தோடனே நம்ம கண்டுபிடிச்சிடறோம். இது ஈஸியான மெத்தட் தான். ஸோ இப்படி கொஷின் கேட்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி கூட வரும். இப்போ மாடல் 2 பாருங்கள், நம்பரோடு சேர்த்து கூட சில டேர்ம்ஸும் கொடுத்துருக்காங்க. என்ன டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபைண்ட் த எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 35 a² c³ bயும்
42 ஏ கியூபு சி பி ஸ்கொயரும் 30 ஏ சி ஸ்கொயர் பி கியூபும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்துட்டா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, நம்பர்ஸ் தனியாக டேர்ம்ஸ் தனியாக நம்ம முதல்ல பிரிச்சுக்கணும். அப்போ தான் ஈஸியாக நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்பர்ஸ் தனினா இந்த 3 இதுலையும் பாருங்கள் 35 42 30ன்னு 3 நம்பர் இருக்குது. டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இந்த 35 42 30க்கு அவங்க எல்சிஎம் தானே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு வந்து காமனாக பாருங்கள் 5 டேபிள்ஸில் எல்லாமே, அதாவது இது வந்து எல்சிஎம்ங்கிற பட்சத்தில் எல்லாத்துலேயுமே காமனாக வந்தாலும் ஓகே தான், தனிப்பட்ட இதில் வந்தாலும் ஓகே தான். ஸோ ஃபஸ்ட்டு 5 டேபிள்ஸில் 2 டேர்ம் வருது, அப்புறம் 6 டேபிள் 7 டேபிள்னு நீங்கள் போடும்போது எல்லாமே டிவைட் ஆகிடுது. எல்சிஎம் 210ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. சரி சார், இப்போ கூட இந்த டேர்ம்ஸ் இருக்கே, இந்த டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் பவர் வேல்யூ இருக்கிற நம்பரை நம்ம எடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் பாருங்கள் ஏ ஸ்கொயர் இருக்குது, ரெண்டாவது டேர்மில் ஏ க்யூப் இருக்குது, மூணாவது டேர்மில் வெறும் ஏ தான் இருக்குது. அப்போ இருக்கிறதுலே பெருசு எதுனா ஏ க்யூபு தான். அடுத்து பியை பாருங்கள், ஃபஸ்ட்டில் வெறும் பி இருக்குது, செகண்ட் டேர்மில் பி ஸ்கொயர், தேர்டில் வந்து பி க்யூப் இருக்குது, அப்போ பி க்யூபு தான். சியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். ஸோ எல்லாத்துலேயுமே க்யூப் வேல்யூ தான் இருக்குது. இன்கேஸ் இப்போ இதில் வந்து எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு டேர்மில் வந்து சி இருக்குது, இன்னொன்றில் சி ஸ்கொயர் இருக்குது, தேர்டு டேர்மில் சிஏ இல்லைன்னா கூட நீங்கள் எது சியில் எது பெரிய நம்பரோ பவரில் பெரிய வேல்யூ இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு டேர்மே இல்லைனாலும் நீங்கள் எல்சிஎம்மில் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எல்சிஎம் நம்பரில் 210 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கூட இருக்க டேர்ம்ஸில் ஏ க்யூப் பி க்யூப் சி க்யூப் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸியான வேல்யூ தான் இது. அடுத்தது பாருங்கள், அடுத்த மாடல். இது என்ன, அந்த மாடலுக்கு இந்த மாடல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ரேஷியோவை இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணுவாங்க. அது எப்படி ரேஷியோ மிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ பாருங்கள், ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் த நம்பர்ஸ் 18 and 30 கொடுத்துருக்காங்க. அதாவது 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மிகப்பெரிய பொது காரணியும் சிறு பொது மடங்கையும் வந்து பார்த்திங்கன்னா விகிதத்தை காண்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட விகிதத்தை காண்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க ஆன்சரையும் கொஷினில் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஹெச்சிஎஃப் எல்சிஎம்மோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஆனால் ஆப்ஷனில் எல்சிஎம் அண்டு ஹெச்சிஎஃப் அப்படி மாற்றி வச்சுருப்பாங்க. ஸோ ஆன்சர் எழுதையில் கவனமாக எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து நம்பர்ஸை கண்டுபிடிச்சி தென் ஈஸியாக ரேஷியோ போடலாம். பாருங்கள், எல்சிஎம் ஃபஸ்ட்டு 18க்கும் 30க்கும் போடுறோம், 6 டேபிளில் டிவைட் ஆகுது, அப்புறம் 5 டேபிள் 3 டேபிள்னு சொல்லிட்டு எல்சிஎம் 90 வருது. ஈஸி தான். ஹெச்சிஎஃப் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான், வெறும் 6ல் மட்டும்தான் அது காமனாக வந்து மல்டிப்ளையர் ஆகுது. 3 5 அடுத்த லெவல் போகலை. சரிங்க, இப்போ இதானே ஆன்சரு. அவங்க ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம் தானே கேட்குறாங்க. 690ன்னு நம்பர் இருக்கும். ஸோ இந்த 690ஐயுமே ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை போய் சூஸ் பண்ணணும். ரேஷியோவை நம்பரை வந்து ரேஷியோ கன்வெர்ட்டர் பண்ணணும். எப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க பாருங்கள், அடுத்து தான் எல்சிஎம். ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கிட்டு 90 இங்கிட்டு 6 இருக்கும், அப்படியும் அது வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ 690 இருக்குன்னா இது ரெண்டும் காமனாக எந்த அளவு அதோட மடங்கை குறைக்கலாம்னா, ரெண்டுமே வந்து 6 டேபிள்ஸில் வரும். சரிங்களா, ரெண்டுமே 6 டேபிள்ஸில் வரும். இல்லை 3 டேபிளில் நீங்கள் அடிச்சு போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஸோ 6 டேபிளில் 6 வந்து 1 டைமும் 90 வந்து 15 தடவையும் வரும். அப்போ 1:15ங்கிற வேல்யூ போட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து 1:15. இதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போ அடுத்து பாருங்கள், ஹெச்சிஎஃப்பில் இந்த மாதிரி டேர்ம் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் ஃபார்முலாஸுமே கொடுப்பாங்க. ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஃபார்முலா வரும், அதான் எக்ஸ்ஒய் அப்படியே அந்த பேசிக்கான ஃபார்முலாஸையே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சம் வந்தால் நீங்கள் ரொம்ப கஷ்டம்லாம் நினைக்காதீங்க, சிம்பிளாக ஏதாவது ட்விஸ்ட் வச்சு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் ஈஸியாகவே இந்த மாதிரி சம்மில் தான் வெளியிலே வரும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்து ஒரு டேர்மையும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது ரெண்டுக்குமே வந்து நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஹெச்சிஎஃப் ஏற்கனவே நமக்கு தெரியும், காமனாக வர வேல்யூவை மட்டும்தான் எடுத்துக்கணும். ரெண்டுலேயுமே காமனாக வரதை எடுத்துக்கணும், கொஞ்சம் கம்மினாலும் எடுத்துக்காது. ஸோ இப்போ இது ரெண்டுலேயுமே காமன் ஃபேக்டராக எதுவும் இருக்கா, ஒரு டேர்ம்லேயும் முதல்ல அதை வெளியில் எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ஸ்கொயர்னு இருக்குல்ல, இது ரெண்டுலேயுமே எக்ஸ்ஒய் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்ஒய்யை வெளியில் எடுத்தால் முதல் டேர்மில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ் மட்டும் மிக்ஸ் ஆகும், செகண்ட் டேர்மில் ப்ளஸ் ஒய் மட்டும் மிஸ் ஆகும். அப்போ எக்ஸ்ஒய் வெளியில் வருது. செகண்ட் டேர்மில் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய்னு இருக்குல்ல, இதில் ரெண்டுலேயுமே எக்ஸ் மட்டும்தான் வருது, ஒய் வரல. அப்போ எக்ஸை மட்டும் நீங்கள் வெளியில் எடுங்க, அதுலேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் உள்ளே இருக்குது. ஸோ இப்போ ரெண்டுலேயுமே காமனாக எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிற காமன் ஃபேக்டர் மட்டும்தான் இருக்குங்கிற பட்சத்தில் இதுக்கு ஹெச்சிஎஃப் வெறும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு நீங்கள் டேரெக்டாக போட்டுகிட்டே போயிடலாம்.
சரிங்களா? ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போனால் உங்களுக்கு இதாகிடும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு 4 மாடல் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஹெச்சிஎஃப், எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.